ஹாய் மக்களே, எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட விமர்சனம் பார்க்க போறோம்னா, விக்ரம் பிரபு, எல்கே அக்ஷயகுமார், அனிஷ்மா நடிச்ச சிறை படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லைன் சொல்றது முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம 2025 பெஸ்ட் மூவிஸ் அப்படின்னு நினைச்சிங்கன்னு வச்சிங்களேன், கை விரலுக்குள்ளே அடங்கிடும். அந்த அளவுக்கு தான் பெஸ்ட் மூவிஸே வந்திருக்கு 2025 பொறுத்த வரைக்கும். 2025 கடைசி மாதம் கடைசி வாரத்தில் வந்திருக்கிற ஒரு பெஸ்ட்டான மூவி சிறை. இதை நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், ஏன்னா அதை வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சேன் நான். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு கூட தெரியல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஆர்ம் ரிசர்வ் ஃபோர்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸு, அதை வச்சு விக்ரம் பிரபு வந்து இதில் வந்து ஒரு கைதியை வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாரு. அப்படி போகும்போது நடக்கிற சம்பவங்களை தான் இது வந்து ஒரு படமாக வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு படம் எடுத்துட்டீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த படத்தோட மெயின் கதையை, அந்த ஸ்டோரி பிளாட்டுக்குள்ளே போயிட்டாலே அந்த படம் வந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் இல்லைங்க, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனு, ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு, அதுக்குள்ளேயே அந்த படத்தோட கதைக்குள்ள வந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சீனு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் சீனுனா, அந்த ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு பஸ்ஸில் கை தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு சீன் வரும். அதை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக அந்த ஃப்ரேமை பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த மியூசிக்கும் சரி, விக்ரம் பிரபை காட்டுற விதமும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதை சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் பிரபு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது எல்கே அக்ஷயகுமார், லலித் அவங்களோட பையன், ப்ரொடியூசரோட பையன். அப்புறம் அனிஷ்மான்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க மற்ற எல்லாமே புதுசு தான். எல்லாமே ரெண்டு பேருமே டெபியூட்டன்ட் தான், டெபியூ ஆக்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே. ஆக்சுவலாக நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது இவங்க டெபியூ ஆக்டர்ஸ் தான் உங்களுக்கு டவுட்டே வந்துடும். ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி இந்த ப்ரொடியூசர் பசங்களாம் நல்லா இப்போ நடிக்க மாட்டாங்க, எப்படி அந்த பணத்தை வச்சுக்கிட்டே வந்துடுவாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த ரோல் ரெண்டு பேர் ரோலுமே அப்படியே பயங்கரமா நின்று பேசும், அந்த அளவு இருக்கும். எமோஷனும் சரி, அந்த தப்பிச்சு அந்த கைதியா இருக்கிற அப்பயும் சரி, எல்லாமே அவ்வளோ சூப்பராக உங்களுக்கே அதை ஏற்றுக்கக்கூடிய லெவலில் தான் பண்ணியிருப்பாங்களே. இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா உண்மையிலுமே நீங்கள் படம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு அந்த நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்றது. இவ்வளோ பில்டப் பண்ணி ஒரு அறிமுக ஹீரோவை நாங்கள் ஏன் இவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசுகிறோம், நீங்கள் படம் பார்த்துட்டே உங்களுக்கு அந்த சீன்லாம் புரியும். கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஒன்றும் தேரலை. கடைசி மாதத்தில் ஒரு புதுசான ஒரு கதை, இந்த மாதிரி ஸ்டோரி வந்து நம்ம பார்த்துக்கல. நிறைய பேர் வந்து ஒரே மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும், அது ஸ்க்ரீன் பிளே விதமாக வந்து மாற்றிருப்பாங்களே தவிர புதுசான ஸ்டோரி பிளாட்ன்றது இந்த மலையாளத்தில் பார்க்கலாம். அதாமா, மலையாளத்துல நீங்க வந்து சின்ன சின்ன நாட்டை வச்சு அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க. இந்த பிளாட்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி நீங்க எதிர்ச்சா ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ற சீன் தான். ஒரு உண்மையான கதை தானடா இது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து சுரேஷ் ராஜ்குமார், அவர் தான் டைரக்டர். இது படத்துக்கு வந்து யாரோட கதைனா நம்ம தமிழோட கதை. டானாக்காரன் எடுத்தார்ல, அவரோட கதை தான் இந்த படம். அவரும் ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து போலீஸா இருந்தவர். அவரு இப்ப வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். அவரு அது வந்து போலீஸா இருந்திருக்காரு. அவரு பார்த்த ஒரு உண்மையான கதையை லைட்டா நம்ம சினிமாவுக்கு இந்த மாதிரி சேர்த்து பண்ணியிருக்காரு. உண்மையை சொல்ல போனா பெருசா பாராட்டப்பட வேண்டிய டைரக்டர்ல தமிழும் ஒருத்தர். உண்மையிலுமே அவ்வளோ சூப்பரான ஒரு டைரக்டர். படம் உங்களுக்கு 2 படம் எடுத்தாலும் நறுக்குன்னு எடுத்தணும் வைங்கல, அந்த மாதிரிதான். கடுகு சிறுசா இருந்தாலும் கார பிரிச்சுன்ற மாதிரி அவ்வளோ பழமொழிலாம் சொல்றான். உண்மையிலுமே இல்ல ஏன் சொல்றேன்னா, டானாக்காரன் ஒண்ணு அப்படி ஒரு படம் தமிழ் சினிமால வந்ததே கிடையாது, கதை வந்ததே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி படமும் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வர்றது கஷ்டமானு தான் யோசிப்பேன். இவ்வளோ நீட் அண்ட் கிளீனா எடுத்த ஒரு படம்னு சொல்லி அவ்வளோ சூப்பரா இருக்கும். படத்தை வந்து ரொம்பவே புகழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா படம் அந்த அளவுக்கு இருக்கு. படத்துல கதையை வந்து மெயினா சொல்ல. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அந்த விக்ரம் பிரபுக்கு ஹீரோயினா வந்து ஒருத்தவங்க வராங்க. ஆக்சுவலா அவங்க பேரே வந்து இதுல இல்ல, எனக்கு தெரிஞ்சு டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கும்போது இல்ல அவங்க பேரு என்னன்னு தெரியல. ஹீரோயினா வரவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் இருக்கு, ஒரு 2-3 சீன் தான் இருக்கு. சாங் இருக்கணும்னா இந்த லவ் சாங் நினைச்சிடாதீங்க, மாண்டேஜ்ல தான் அந்த சாங் வருது. அவங்களோட ரோலுமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நடிச்ச எல்லாருமே அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஒரு 4-5 சீன் தான் வருவாங்க. ஆனா அது நம்மளுக்கு வந்து எங்கடா ஹீரோயின் போயிட்டாங்கன்ற அந்த ஃபீல் கொடுக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு அவ்வளவுதான் தேவை இருக்கு, அதனால அந்த கரெக்டா யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்பேஸ். சீன் கம்மி, இவங்களுக்கு என்ன சீன் கம்மின்ற மாதிரி இல்லை. சீன் கம்மியா இருந்தாலும் அந்த ஒரு சீன் வந்தாலுமே அவங்களோட சீன் வந்து மனசுக்குள்ள பதிகிற மாதிரி அவ்வளவு சூப்பரா வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லி அவன் வேற ஒண்ணுமே இந்த படத்தை பத்தி சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்துல வந்து நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மூணார் ரமேஷ் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும். மூணார் ரமேஷ் தான் அங்க அந்த போலீஸா இருப்பாரு. அப்போ ஒரு அந்த சீனு
அதை சொல்ல விரும்பல. சூப்பரான சீனு. அந்த படத்துல பாருங்க. இந்த படத்துல அரசியல் பேசியிருக்காங்க. அவரு நிறைய ரோல் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதான் அவருடைய பெஸ்ட் ரோலா இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த ரோலு. அந்த சீனே வேற மாதிரி கொஞ்சம் மிஞ்சி போனா ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அது அவ்வளவு பெருசா கிடையாது அந்த சீன். ஆனா அவ்வளவு சூப்பரா இப்போ வரைக்கும் அந்த மனசுல நிக்கிற சீன் அது ஒண்ணு. அந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வேற சொல்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட 2 கான்ஸ்டபிள் கூட வருவாங்க. அவங்களோட ரோலுமே சூப்பரா இருக்கும். அந்த எஸ்காட்டா 3 பேர் போவாங்க. அதுல விக்ரம் பிரபு வந்து 8-6 பேர், மத்த 2 பேருமே அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்காங்க. அவங்களுமே ஒருத்தர் இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு போலீஸா இருப்பாரு. இன்னொரு போலீஸ் வந்து ஒரு ஜாலி கேரக்டர் தான். படத்துல காமெடி ஆக்டர்னு ஒன்றும் பெருசா கிடையாது. இவங்க பண்ற ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் கூட நல்லா ஒரு காமெடியா நம்மள சிரிக்க வைக்குது. அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நல்லா அவங்களோட கேரக்டரும் ரொம்ப நல்லா வந்து பண்ணிருக்காங்க. அந்த கோர்ட் சீன்லாம் சீன்ல ஒரே ஒரு சீன்ல வந்து தேனப்பன் வந்திருப்பாரு. அந்த ப்ரொடியூசர் வந்து தேனப்பன், அவர் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம நிறைய படத்துல வந்து பார்த்துருப்போம், ஜட்ஜ் எல்லாம் அவரை சீக்கிரம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க. இதுல அப்படி ஒரு சீனே வச்சிருக்காங்க. அது ஏத்துக்க முடியாது. இருக்கு ஒரு கேஸ் போகுது, இது எங்களோட தப்பு தான் சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் மன்னிப்பு கேட்கற மாதிரி விஷயம் வரும். ஓவராலா சொல்ல போனா இந்த படத்துல எங்களுக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்னு நாங்க பார்த்தது எதுவுமே கிடையாது. ஆமா, நெகட்டிவ்னு எங்களுக்கு பெருசா ஒண்ணு. நாங்க படம் பார்த்து எத்தனை நேத்து ரிலீஸ் ஆனே ஆயிடுச்சு. நெகட்டிவ் நாங்க வெளில வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நெகட்டிவ் ஏதாவது ஒண்ணா நம்ம சொல்லணும். ஏன்னா பாசிட்டிவா மட்டும் சொன்னோம்னா பெய்ட் ப்ரொமோஷன்றாங்க. நம்ம பேஜை பாத்தீங்கன்னா தெரியும், பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது பெய்ட் ப்ரொமோஷன் வரும்போது நாங்களே சொல்லிடுறோம். எப்படி சொல்றதுன்னா, நெகட்டிவ்னு எங்களுக்கு ஒரு சீன் கூட எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த படத்தோட இன்னொரு இது பாத்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷனே 2 மணி நேரம் 3 நிமிஷம் தான் படத்தோட டியூரேஷனு. அந்த 2 மணி நேரமே அப்படியே உட்காந்து இருப்பீங்க, அப்படியே தான் பார்த்துருப்பீங்க. டிஸ்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க. எங்கேயும் உங்களுக்கு அந்த ஸ்பேஸே கொடுத்துருக்க மாட்டாங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறது. இந்த மொபைல் யூஸ் பண்ணலாம், தூங்கலாம், அப்படி வாய்ப்பே கிடையாது. அப்படி பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும் படம். படத்துல கிளைமேக்ஸ்ல விக்ரம் பிரபு வந்து அவங்க சொல்லுவாரு, அதாவது எவ்வளோ சின்ன லெவல் கிரேட்ல இருக்கிற போலீஸ் கூட அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை வச்சு உங்களால முடியாத மக்களுக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த பணக்காரங்களாம் ஈஸியாக வாங்கிடுவாங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் முடியாத மக்களுக்கு அந்த பவரை வச்சு உங்களால் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி மூலிமா அவங்க லைஃபே மாறுதுன்னா அது கண்டிப்பாக பண்ணலான்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு மெசேஜை கூட வச்சுக்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தை வந்து சூப்பராக எண்டிங்கும் நல்லா சூப்பராக முடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக தான் முடிச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க நிறைய மாதிரி எதுவும் இல்ல, சாட்டிஸ்ஃபைடா முடிச்சிருப்பாங்க. 2025 முடிஞ்சு போச்சுங்க. 25ல வந்த ஒரு தரமான 25ல எனக்கு 25ல பெஸ்ட் படம் இதுதான். 25ல பெஸ்ட்ல டாப் 3ல இந்த படத்தை வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை வரைக்கும் டாப் 1ல பண்ணாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமோ இந்த படம் வந்து பாருங்க. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் மதிய ஷோ போய் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம ஈவினிங் ஷோ போனோம் அந்த படத்துக்கு. ஸோ மறக்காமல் எல்லாரும் தேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள். நல்ல படம். ஒரு சின்ன பிளாட்டை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிறை 2025 பெஸ்ட்டுங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் நினச்சிங்கன்னா நான் 5க்கு 4.8 தரேன். நான் 4.9 அவனுக்கு. சரி, ஓகேங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.